ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஓல்டு சோஃபாவுடைய பேஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ரோப்ஸு நல்லா இது டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்கான ரோப் தான். இந்த மாதிரி ரோப் வாங்கிக்கோங்க. இந்த ரோப் பேர் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ரோப் பேர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா போடுறேன். இப்போ வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். அதாவது 2 ரோப்புக்கும் சுற்றி மேலே இப்படி எடுத்துட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ண இருக்கோம்ல அந்த வெளியே எடுத்துடணும். இப்போ காட்டுறோம் பாருங்கள். 2 ரோப்பையும் சுற்றி எடுத்து நம்ம இங்கே இப்படி ரொட்டேட் பண்ண இடத்துல இப்படி எடுத்து இழுத்தோம்னா ஒரு நாட் வந்து விழுந்துடும். ஒரு நாட் போதும். உங்களுக்கு எப்படி போடணும்னு காட்டுறதுக்காக செகண்ட் நாட் போட்டு காட்டணும். நாட் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 2 லைன் வந்துருச்சு அந்த சைடு. அதை வந்து ஃபஸ்ட்டு ரோப்புக்கு அந்த சைட்லேருந்து விட்டு எடுத்திங்கன்னா ஒரு லாக் மாதிரி ஆகும், டைட் ஆகும். நல்லா க்ரிப்பாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்துட்டு அப்புறம் ஆப்போசிட் சைடில் போட்டு இப்போ இதை கிட்ட காட்டுற பாருங்கள். இப்போ எனக்கு வந்து 3rd லைன் வந்திருக்கு. அப்போ வந்து செகண்ட் லைனையும் 3rd லைனையும் வந்து ஒரு லாக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அதை சுற்றி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி மேலே எடுத்துடணும். இதே மாதிரி தான் லாஸ்ட் எண்டு வரைக்கும் இப்படி இதே மாதிரி கண்டினியூஸாக 2 லாக் வரும். இப்போ எனக்கு வந்து 3rd ரோப்பும் 4th ரோப்பும் நான் ஜாயின் பண்ணுவேன். இப்போ வந்து இடையில ரோப் வந்து முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அந்த நாட் வந்து கீழே தான் போகும், நமக்கு மேலே அசிங்கமாக தெரியாது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு ஃபுல் ரோப் இப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் அதை இழுத்துட்ருக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து பாதியை கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணோம். இவ்வளோ ரோப்ஸையும் நம்ம வந்து இழுத்து எடுத்து பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக தான் கட் பண்ணிட்டோம். நல்லா க்ரிப்பை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி பண்ணணும். லூஸ் விட்டிங்கன்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது நல்லா இருக்காது பார்க்குறக்கு. இதே மாதிரி இதோட பேஸோட எண்டு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். துளசி செடி இது ஆலோவேரா. அதுக்கப்புறம் அது பேர் என்ன, பேர் மறந்துடுச்சு. இது மிளகாய் செடி இருக்குது. கற்பூரவள்ளி அந்த லாஸ்ட்டில் கத்தாழை பக்கத்தில் இருந்தது வந்து கற்பூரவள்ளி. மொத்தம் 9 மிளகாய் இருக்குது. நெக்ஸ்ட்டு மணி பிளான்ட்ஸ் இருக்குது. மணி பிளான்ட்ஸ் 2 பக்கம் வச்சுருக்கோம். சும்மா அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இதை காட்டலாமே அப்படின்னு காட்டிகிட்ருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் என்ன கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து அந்த பேஸில் வந்து ஒரு லைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொரு
ஆப்போசிட் இந்த சைடில் இன்னொரு லைன் இப்படி க்ராஸாக போடுவோம்ல, அதுக்கு ஒரு நாட் பண்ணிவிட்டு ஒரு ரோப்புக்கு மேலே ஒரு ரோப்பு கீழே இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கணும். ஒரு ரோப்புக்கு மேலே எடுத்தோம்னா ஒரு ரோப்புக்கு கீழே வரும். இந்த மாதிரி கண்டினியூஸாக எடுக்கணும். இப்போ கிட்ட காட்டுறேன் பாருங்கள், தெரியும். அது ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ட்விஸ்ட் ஆகாமல் அதை எடுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். கடைசியில் இதை எண்ட் பண்ணும்போது நல்ல க்ரிப்பாக இழுத்து பிடிச்சி நம்ம இந்த சைடெலாம் போட்டோம்ல, இதே மாதிரி தான் அங்கேயும் லாக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சேம் இதே ப்ரொசீஜர் தான் இந்த சைடு இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். போட்டுட்டு லாஸ்ட்டில் அதே மாதிரி ஒரு நாட் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் வந்து கண்டினியூ பண்ணணும். நமக்கு இங்கே இதில் வந்து செகண்ட் லைனில் எப்படின்னா, நம்ம எங்கே வந்து கீழே விட்டுருக்கோமோ அந்த ரோப்புக்கு செகண்ட் லைனில் மேலே வரணும், கீழே மேலே இருக்கிறதுக்கு கீழே வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு 5 லைன் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன். இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இதில் உட்கார கூட செய்யலாம், வெயிட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.